சமூக வலைத்தளம் ஒரு புதிய உலகம். சமூக வலைத்தளம் என்பது ஒரு டிஜிட்டல் ஜன்னல் போன்றது. இதன் மூலம் நாம் உலகத்தோடு இணையலாம். அருள் தனது தங்கை எழிலுக்கு இந்த புதிய உலகத்தை அறிமுகம் செய்கிறான். வா எழில், இந்த சிறிய திரைக்குள் ஒரு பெரிய உலகம் ஒளிந்திருக்கிறது என்கிறான் அருள். எழில் ஆச்சரியத்துடன் அவனது கையில் இருந்த டேப்லெட்டை பார்க்கிறாள். முதலில் ஒரு சுய விவரம் ப்ரொஃபைல் உருவாக்க வேண்டும். இது நமது டிஜிட்டல் அடையாள அட்டை. இங்கே உனது படம் மற்றும் உனக்கு பிடித்த விஷயங்களை பகிரலாம் என்று அருள் விளக்குகிறான். எழில் திரையில் தோன்றும் வண்ணமயமான படங்களை கண்டு மகிழ்கிறாள். சமூக வலைத்தளத்தின் மூலம் நாம் நமது அழகான தருணங்களை புகைப்படங்களாக பகிரலாம். நாம் எடுத்த இந்த பூவின் படத்தை இங்கே பதிவிடலாம், போஸ்ட் என்கிறான் அருள். இருவரும் சேர்ந்து ஒரு அழகான புகைப்படத்தை தேர்வு செய்கிறார்கள். நாம் பதிவிடும் படங்களுக்கு நண்பர்கள் விருப்பம் லைக் தெரிவிக்கலாம் மற்றும் கருத்துக்களை பகிரலாம். திரையில் ஒரு சிறிய சிவப்பு இதயக்குறி தோன்றுகிறது. பார் எழில், உனது புகைப்படத்தை நண்பர்களுக்கு பிடித்திருக்கிறது என்கிறான் அருள். இந்த உலகில் பாதுகாப்பு மிக முக்கியம். அனைவரிடமும் நமது தனிப்பட்ட தகவல்களை பகிரக்கூடாது என்று அருள் எச்சரிக்கிறான். ஒரு வலுவான கடவுச்சொல்லை பாஸ்வேர்ட் உருவாக்குவதன் அவசியத்தை அவன் விளக்குகிறான். இங்கே நமக்கு பிடித்தமான குழுக்களில் இணையலாம். ஓவியம், சமையல் அல்லது விளையாட்டு என எதில் வேண்டுமானாலும் நாம் ஆர்வமுள்ளவர்களுடன் பேசலாம். பார் எழில், உன்னைப் போலவே பூனைகளை நேசிக்கும் ஒரு குழு இது என்கிறான் அருள். நண்பர்களுடன் நேரடியாக உரையாட செய்திகள் மெசேஜிங் பயன்படும். எழில் தனது தோழிக்கு ஒரு சிறிய வணக்கம் செய்தியை தட்டச்சு செய்கிறாள். இது தபால்காரர் இல்லாத ஒரு கடிதம் போன்றது என்று அவள் நினைக்கிறாள். இணையத்தில் எப்போதும் அன்பாக இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும் விதமாக பேசக்கூடாது என்று அருள் கூறுகிறான். எழில் ஒரு சிரிக்கும் பொம்மையை இமோஜி அனுப்பி தனது அன்பை வெளிப்படுத்துகிறாள். இணையத்தில் வரும் செய்திகள் அனைத்தும் உண்மையானவை அல்ல. எதையும் நம்பும் முன் அது உண்மையா என்று சோதிக்க வேண்டும் என்கிறான் அருள். ஒரு செய்தியை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்று அவன் எழிலுக்கு காட்டுகிறான். சமூக வலைத்தளம் ஒரு சிறந்த கருவி, ஆனால் நிஜ உலகையும் நாம் மறக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் திரையை அணைத்துவிட்டு பூங்காவிற்கு செல்வோம் என்கிறான் அருள். எழில் டேப்லெட்டை மூடிவிட்டு அருளின் கையை பிடித்துக்கொண்டு வெளியே நடக்கிறாள்.